ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட ஒரு விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பார், நெகட்டிவா பண்றது தான் இன்னும் ஆக்சுவலாக மீட்டர் அதிகம், இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணலாம், இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஒரு ஸ்டெப் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன். என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வாழ்த்துக்கள் நண்பா, அவ்வளோதான் சார். அவர் படமாக வரட்டும், நம்ம படமாக வரட்டும், நம்ம நல்ல படங்கள் ஓடட்டும் சார், அவ்வளோதான். வாழ்த்துக்கள். இல்லை சார், உங்கள் கேள்வியிலே தான் பதில் இருக்கு. அதுதான் கதைக்களம் தான் ரொம்ப புதுசாக இருந்தது. யூஸ்வலாக பண்ணால் ஓடவும் மாட்டேங்குது சார், அது ஒரு பெரிய இதாக இருக்குது. நம்ம ரெகுலரான ஒரு சினிமா, ஒரு பேட்டர்னாக ஒரு சினிமா பண்ணோன்னா அதுவும் ஓட மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி புதுசாக ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஓடிடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமாக 4 கதைகள் பண்ணலாம் தான் ஆரம்பிச்சது. படம் பண்ண அதோட நம்ம அந்த ப்ராசஸை பார்க்க நல்லா வருது அப்படின்னோடனே இது தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கதையை கேட்கும்போது வந்துட்டு எனக்கு இந்த கேரக்டரும் புதுசாக இருந்தது. இந்த கதையில் இந்த துப்பாக்கியும் இந்த கேரக்டரையும் எப்படி ரிலேட் பண்ணுறாரு, இந்த ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ ஒரு புது முயற்சியாக இருக்கட்டுமே, மக்களுக்கும் வந்துட்டு இந்த முயற்சி புதுசாக இருக்கட்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னடா சொல்லிட்டு இருக்காங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும். 4 பேர் கதை இருக்கும், அது பாட்டுக்கு போகும். பட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த காளிதாஸில் இதுதான் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னே ப்ரெஸ்ட்டை கேட்கும்போது என்ன ஜி பார்த்துட்டு சொல்கிறேன் ஜி அப்படி போயிட்டாங்க. செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்லேருந்து என்னென்ன அந்த மாதிரி தான் இந்த படமும். ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு கதையாக ரொம்ப புதுசாக இருந்தது சார். அது சென்சார் போர்டில் யார் பார்க்குறாங்கிற ஒவ்வொரு மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது சார். இப்போ இந்த கதையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் ஷெட் கிடையாது. எனக்கு நான் நேபாளின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் பார்க்கும்போது வந்துட்டு நிறையா பிளட் ஷெட் இருக்கும், உங்களுக்கு ஆக்ஷன் நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சில சென்சுவலான சீன்ஸ் இருக்கும், வல்கரான சில சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியே திருப்பி ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற சென்சார் போர்டில் அப்பயே அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஸோ இப்போவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் நிறையா இருக்கும், கொஞ்சம் சில கருத்துக்களை கொஞ்சம் நிறையா வந்துட்டு உள்ளடக்கி வச்சிருப்பார் டைரக்டர். ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஏ தான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக. அப்படி ஒன்றும் பெருசாக ஏ சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு கண்டென்ட் மாதிரி இது தெரியல. பட் அஃப்கோர்ஸ் சென்சார் போர்டோட அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது சார். இப்போ ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்குது சார். ஃபஸ்ட்டு ரிவ்யூ நீங்கள் தான் இப்போ கொடுத்துருங்க. ஏன்னா எங்கள் படத்தை நாங்களே உட்காந்து முன்மொழிஞ்சிட்டு இருக்கோம் மேடையில். நான் தான் சொன்னேன் நிறுத்துங்க, அவங்க பார்த்துட்டு கேட்கட்டும், கேள்வி கேட்டால் தான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம் சார். இல்லையே சார், அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். அப்படின்னா நான் ஒரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன், ஒரு கடுகு பண்ணியிருக்க மாட்டேன். ராஜகுமாரன் சார் என் கூட நடித்தார், வெயில் பண்ணியிருக்க மாட்டேன். இல்லைனா வந்துட்டு ஒரு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது ஒரு படம், அருண் குமாராக இருந்த டைமில் நான் அவர் கூட பண்ணேன். ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையில் நம்மளுக்கு என்ன இருக்குது, அதே மாதிரி இந்த கதையை வந்துட்டு என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ சார். சின்ன பாட்டு கிடையவே கிடையாது. நீங்கள் இதை ஒரு பொதுப்படையாக பாருங்களேன், படமாக பார்க்கும்போது என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ. ஒவ்வொரு போர்ஷனுக்கும் அவங்கவுங்க வந்துட்டு ஒரு முக்கியத்துவமான ஒரு கதாபாத்திரமாக பாருங்கன்னு தான் சொல்கிறேன். அதான் இது ரெகுலரான ஒரு ஹீரோ ஹீரோயின், ஒரு காமெடியன், ஒரு 4 ஃபைட்டு அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. ஒரு கண்டென்ட் பேஸ்டாக பார்க்கணும், 2 மணி நேரம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு திரைக்கதை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னோட பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு சில படங்கள் ஆமாம் ஹீரோயிசம் ஃபிலிம்ஸ் பண்ணி ஆகணும் சார், கமர்ஷியலுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். நான் கண்டிப்பாக பண்ணுவேன் சார். பட் அந்த மொத்தம் நெகட்டிவ் கதாபாத்திரம் என் மேலே இருக்கணும், அந்த பிரிஞ்சுலாம் இருக்கக்கூடாது. இப்போது அருண் விஜய் பண்ணார்ல அஜித் சார் படத்தில். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நல்ல டேரக்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்ம பண்ணுற ஒரு எஃபர்ட், நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக போய் சேரும். இல்லைனா சும்மா ஏனோ தானோன்னு பண்ணுறது வேஸ்ட். கண்டிப்பாக பண்ணுவேன் சார். ஏன்னா இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட ஒரு விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பார், நெகட்டிவாக பண்ணுறது தான் இன்னும் ஆக்சுவலாக மீட்டர் அதிகம், இன்னும் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணலாம், இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளால் வந்துட்டு ஒரு ஸ்டெப் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன். வெறும் இந்த 4 பேர் தானே, இந்த சைடெல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்களே, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வாழ்த்துக்கள் நண்பா, அவ்வளோதான் சார். அவர் படம் வரட்டும், நம்ம படம் வரட்டும், நம்ம நல்ல படங்கள் ஓடட்டும் சார், அவ்வளோதான். வாழ்த்துக்கள். நான் நீங்கள் உடனே கொடுத்துருவோம் மைக்கு, டோன்ட் வரி சார். இது வந்து என் முதல் படம்ன்றதுனால எனக்கு அது தெரியல. நான் இப்போ அங்கே போனேன், உனக்கு யூஏ வேணுமா ஏ வேணுமான்னு கேட்டாங்க. ஸோ யூஏனா இவ்வளோ கட்டுருக்கு, ஏன்னா இவ்வளோ கட்டுருக்குனாங்க. யூஏல பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே வந்து அவங்க வந்து தூக்க சொல்கிறாங்க ஒரு கண்டென்ட்டே. இப்போ அஞ்சலினோட போர்ஷன் பார்த்துருப்பீங்க, அதில் முக்கியமான போர்ஷன்லாம் வந்து கட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா வந்து படம் பார்க்குற சுவாரஸ்யமே இருக்காது. ஸோ அதனால் வந்து ஏ கொடுத்தாலும் பரவாயில்ல, கண்டென்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கோம். நான் ப்ரொடியூசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அவர் என்ன சொன்னார், ஸ்ட்ராங்காக சொன்னார், நீங்கள் வாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லை அவர் சொல்ல மறந்துட்டாரு. என்னன்னா சென்சாரில் வந்து முக்கியமான சில போர்ஷனு கதையிலே வேற மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எடுக்க சொன்னாங்க. பரத் சார் இவங்க 3 பேர் காரில் ட்ராவல் பண்ணும்போது சமூக நீதி சார்ந்து நிறைய டைலாக்ஸ் வச்சுருந்தோம். அதாவது 3 மதத்துக்காரங்க அந்த காரில் பயணிப்பாங்க, 3 பேரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்கவுங்க இதை பற்றி பேசுவாங்க. அந்த விஷயத்த டோட்டலாகவே எடுக்க சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த கண்டென்ட்டை தூக்க சொல்லிட்டு அவர் இயக்குனர் என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்குது. நான் வந்து இங்கே
ஒரு ஹோட்டலில் ஒரு ப்ரொமோஷனில் இருக்கும்போது வந்தார். வந்து இந்த மாதிரி இந்த டைலாக்லாம் சேஞ்ச் பண்ணணும் சென்சாரில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஃபைட் பண்ணலாமே, நீங்கள் அவங்ககிட்ட பேசலாம், நம்ம உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் நான் இங்கே பதிவு பண்ண நினைக்கிறேன். என்ன சொன்னார்னா, அவங்க டிஸ்கஷனுக்கு வரல, ஆர்டர் போடுறாங்க. அவங்க தொழில வந்து டிஸ்கஷனே இல்லை, சமூக நீதி அதெல்லாம் விடுங்க, மதம் சார்ந்த அதெல்லாம் விடுங்க, இதை பண்ணுங்க, தூக்குங்க அப்படின்னா அதை கொடுக்குற எல்லாம் அந்த டிஸ்கஷன் மூடுக்கே அவங்க வரல அப்படின்னு சொன்னார். இப்போ ஒருவேளை இவர் வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு பெரிய பெரிய நிறுவனத்தில் படம் பண்ற ஒரு இயக்குனராக இருந்தால் அந்த டிஸ்கஷன் மேபி நடந்திருக்கலாம். அவர் எளிய இயக்குனர், எளிய நிறுவனம்ங்கிறதுனால அந்த டிஸ்கஷனுக்கு சென்சார் வரலன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது டிஸ்கஷனுக்கு 2 பேரும் பேசணும். ஒருத்தங்க பேசி ஒருத்தங்க கேட்கறது டிஸ்கஷன் ஆயிருக்காது, அது சென்சார்ல நடக்கு, அது மாறணுங்கிறது இந்த இடத்துல என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சார் அதான் சொன்னேனே, இது வந்து என்ன முதல் படம்ன்றதுனால அவங்க எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க, இப்படி தான் நடந்துப்பாங்களான்றது எனக்கு தெரியல. இதான் ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால. ஸோ அடுத்த படத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக இருப்பேன், தெளிவான சில கேள்விகள் கேட்க முடியும் அவங்கள. இல்லை அது வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இது அதிகமாக வந்து நான் இவர்கிட்ட ஜெகன் கிட்ட தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அப்போது வந்து பிளான் பண்ணும்போது இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன். ஸோ உடனே அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைலாக் அவர் தான் சொன்னார் அந்த இடத்துல. ஸோ அது பொருத்தமாக இருந்துச்சு கதைக்கு. சார் இது வந்து என்னென்னா, இப்போ இந்த கதை இப்போ ஏற்கனவே சொன்னதான் எனக்கு வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் இந்த ஏயூலாம் பற்றி கவலைப்படல ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பார்க்குற படமே இல்லை, இது ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸ் பார்க்குற படம் தான். அது யூஏ கிடச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். இல்லை சார் அதை பற்றி எனக்கு என்ன சார் தெரியும், நான் இப்போ தானே வந்திருக்கேன் ஃபீல்டுக்கு. கேட்டுரு சார், அந்த டிஸ்கஷன் அவங்க வரல. அவங்க பார்ட் 2ல் வந்து கண்டிப்பாக வன்முறை வந்து தீர்வுன்றதை கண்டிப்பாக சொல்லுவேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நம்ம சமூகத்தில் நம்ம படிக்கிறது, பார்க்குறது, பேசுறது. ஸோ நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நிறைய டிஸ்கஷன் இது சம்மந்தமாக நிறைய நடக்கும். ஸோ அதுதான் இது வந்து கதையில் வச்சேனே தவிர வேறு ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை சார். இது வந்து நம்ம கர்நாடகாவில் நடந்த ஒரு ரைட்டர் பற்றின ஒரு ரைட்டர் கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் அந்த இன்டெரக்டாக தான் அதில் சொல்லியிருக்கேன் அதில். ஸோ அந்த சமூக நீதி அக்கறை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இயக்குனருக்கும் வேணும். ஸோ எனக்கும் அதில் கொஞ்சம் இருந்ததுனால நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 4 ப்ரீ கிளைமேக்ஸ் இருக்கும், ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். தயவுசெய்து அதை மட்டும் கொஞ்சம் எழுதாமல் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஆமாம், அதை மையப்படி தான் எடுத்திருக்கேன். அதில் ரைஃபிள் இருக்கும். இதில் வந்து கதைக்காக நான் என்ன பண்ணேன், 9mm பிஸ்டலாக மாற்றிக்கிட்டேன். உடனே ஒத்துக்கிட்டாங்க கதை சொன்ன உடனே. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஆர்டிஸ்ட் சொன்னேன், அவங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க, இது வேறு மாதிரி ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டாங்க. அப்புறம் அஞ்சலிக்கிட்ட சொல்லும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் தான் சொன்னேன், வீடியோ காலில் தான் சொன்னேன். கதை கேட்டோன்னே அந்த கிளைமேக்ஸ் கேட்டோன்னே ஒத்துக்கிட்டாங்க, நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இல்லை புரியல, உங்கள் கேள்வி எனக்கு புரியல, சாரி. கண்டிப்பாக பாதிக்காதுங்க, நான் அப்படி ஒன்றும் சொல்லி அதில் இல்லை, அப்படிலாம் இங்கே யாருமே இல்லை. இப்போ இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால தான் அதை வச்சேனே தவிர அப்படி யாரும் இல்லை. இங்கே ஓரளவுக்கு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே ஓரளவுக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பாகுபாடு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. சென்னையில் நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன், அதனால் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை கற்பனையாக இருக்குது, நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இது சார்ந்த சில புத்தகங்கள் படிக்கும்போது அதன் வர தாக்கம் தான் நிறைய இந்த திருநங்கைகள் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரோட்டில் பிச்சை எடுக்கிற மாதிரியும் பாலியல் தொழில் பண்ணுற மாதிரியும் பார்த்துட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு இதை விட நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க, ரைட்டர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன், அவங்களாம் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஸோ அந்த தாட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வேறு மாதிரி எதாவது காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து எப்படி மாறுறாங்க அந்த பக்கமே நான் போகல. இல்லை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம், அந்த லாஸ்ட் டைமாக இன்வைட் பண்ணோம், இப்போ இன்வைட் பண்ணோம், கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அவங்க வந்து மிஸ் யூனிவர்ஸ் வந்து 2nd place வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஆட் ஃபிலிம்ஸும் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க மாடலாக இருக்காங்க அவங்க. சார் ஒவ்வொரு கதையும் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக முதல்ல எனக்கு இருக்கணும். அந்த முடிவுக்கு நாம் ஒரு கதை பண்ணும்போது இது சுவாரஸ்யமாக எனக்கு இருந்தால் தான் நான் அந்த கதையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லவே ஆரம்பிப்பேன். நான் எழுத மாட்டேன், முதல்ல வந்து எனக்குள்ளே ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு கதையை வந்து வடிவமைச்சிருவேன், அப்புறம் கேரக்டரை வடிவமைச்சிருவேன், அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அப்போ அது சுவாரஸ்யம் வந்த அப்புறம் தான் நான் அவங்ககிட்ட ஷேரே பண்ணுவேன்.